டிஎன்பிஎஸ்சி 2014 கேட்ட டைஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 3க்கு ஆப்போசிட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். டைப் 1 எடுத்துக்கோங்க. டைப் 1னா என்ன? கொஷினில் கொடுத்துருக்க அந்த நம்பர் வந்து 2 இல்லை அதற்கு மேற்பட்ட டைஸில் வருதான்னு பார்க்கணும். ஆனால் ஃபஸ்ட் டைஸில் மட்டும் தான் நமக்கு 3ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ இது டைப் 1 கிடையாது. தென் டைப் 2 ஆர் டைப் 3ன்னு செக் பண்ணுங்கள். இந்த சம் பொறுத்த வரைக்கும் 2 டைப்புமே வரும். ஓகே, அதான் இது யூனிக்கான சம். ஸோ டைப் 2 எப்படின்னு பார்க்கலாம். டைப் 2னா நமக்கு என்ன? ஏதாச்சும் ஒரே ஒரு நம்பர் 2 இல்லை அதற்கு மேற்பட்ட டைஸில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2ன்னு நம்பர் 2 டைஸில் இருக்குது. ஸோ 2 ஸ்டார்டிங் நம்பராக வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த நம்பர்ஸ்லாம் எழுதணும். கரெக்டாக? ஃபஸ்ட் டைஸில் என்ன கிடைக்கும்? 2, 3, 6. கரெக்டாக? லாஸ்ட் டேஸில் 2, 4, 1ன்னு கிடைக்கும். இந்த டைரக்ஷனில் போட்டால் இந்த டைரக்ஷனில் தான் போடணும். ஓகே, இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் 3க்கு ஆப்போசிட் நம்பர் 4. கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் பி 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் டைப் 2 வச்சு போடுறத விட நான் ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு டைப் 3 தான். ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். பாருங்கள், 2 நம்பர் காமனாக இருக்கும் டைப் 3ல். கரெக்டாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு மட்டும் டைப் 2 டைப் 3 வந்தால் நீங்கள் டேரெக்டாக டைப் 3 அப்ரோச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. போய் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.